ஆதாரத்தை சீக்கிரம் எடுத்துத்தா. என்ன ஏமாத்த பார்க்காத. கண்ணு தெரியாதவளா நடிச்சிட்டு இருக்கறதால ஹிட்லர் என்ன நம்புறாரு. அதனால எவிடன்ஸ் எடுக்கிறது எனக்கு ஈஸி. சீக்கிரம் வேலையை முடிச்சிடுறேன். நீ போன வை. இந்த நேரத்துல இவ இங்க என்ன பண்றா? இவளுக்கு தான் கண்ணு தெரியாதே, அப்புறம் எப்படி தனியா வெளியில வந்தா? ஐயோ இவளா? உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே, மூதேவி வருதே. யாரு யாரது? நான் தான் மாயா. ஓ, இந்த நேரத்துல உனக்கு என்ன வேலைங்க? ஏய், அத நான் கேட்கணும். நீ இங்க என்ன பண்ற? நீ யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? அதுவும் நடுராத்திரியில போன் யார்கிட்ட இருந்து? என் தங்கச்சி போன் பண்ணிருந்தா. இன்னும் எங்க வீட்ல யாருக்கும் எனக்கு கண்ணு போனது தெரியாதுல்ல, அதான் பேசி சமாளிச்சேன். போன் பண்றதுக்கு ஒரு டைம் கிடையாதா? இந்த நேரத்துல போன் பண்ண கூடாதுன்னு உன் தங்கச்சிக்கு தெரியாதா? என்ன கேள்வி மேல கேள்வியா கேக்குற? இந்த நேரத்துல இப்படி கேள்வி மட்டும் கேட்கலாமா? என் தங்கச்சி போன் பண்ணா நான் பேசினேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இங்க நான் மாமியாரா இல்ல நீ மாமியாரா? சரி, உன் தங்கச்சி போன் பண்ணான்னு சொன்னல, உன் தங்கச்சி தான் போன் பண்றான்னு உனக்கு எப்படி தெரியும்? கேள்வி கேக்குறது ரொம்ப ஈஸிடி, பதில் சொல்றதா ரொம்ப கஷ்டம். சொல்லு. உனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, அப்புறம் எப்படி? அது வந்து என் தங்கச்சிக்கு நான் ஒரு தனி ரிங்டோன் செட் பண்ணி வச்சிருக்கேன். அவ தான் போன் பண்றான்னு அதை வச்சு தெரிஞ்சது. வெட்டுக்கிளி மறுபடியும் யோசிக்குதே, என்ன கேள்வி கேட்க போதோ? போன் வருது இருக்கட்டும், அதை எப்படி அட்டெண்ட் பண்ற? உன்னாலதான் பார்க்க முடியாதே. அதான் போன்ல கீழே ஆன் பட்டன் இருக்கே, அத அழுத்தின ஆன் ஆயிடுச்சு. என்ன நீ அடுத்த ராத்திரியில இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்க? என்ன கொண்டு போய் ரூம்ல விடு. ரூம்லயா? ஐயோ வேதாளம் இப்படி பாக்குது பாரு. இப்படியாவது ரூம்குள்ள போயிட்டா போதும். ஏய் ஆமா, ரூமுக்கு போறதுக்கு என்கிட்ட ஹெல்ப் கேக்குற, வெளியில வரும்போது மட்டும் எப்படி வந்த? அதுவும் இவ்வளவு தூரம் தனியா யாரோட துணையும் இல்லாம எப்படி வந்த? தங்கச்சி போன் பண்றாளேங்கிற ஆர்வத்துல செவுத்த தடவிக்கிட்டே வெளியே வந்துட்டேன். ஏன் இப்படி கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ற? நீ போ, நான் வந்த மாதிரியே மாடிக்கு போயிடுறேன். தடவி தடவி போயிடு ஹாசினி, சமாளி. தேடி காசிக்கு போவா. இவ பதிலெல்லாம் ஏதோ சமாளிக்கிற மாதிரியே இருக்கே. இந்த காசியை தேடி யாரு வருவா இந்த உலகத்திலே? ஐயோ, இதுக்கு அடுத்த லைன் தெரியலையே. ஹாசினி, என்ன பாக்குற? போய் தொலைடி. உண்மையிலேயே இவளுக்கு கண்ணு தெரியாதா? ஆனா நடக்கிறதெல்லாம் சந்தேகமாவே இருக்கே. கூடிய சீக்கிரம் ரகசியத்தை கண்டுபிடிக்கிறேன். அப்பாடா, ஹிட்லர் எழுந்திருக்கல. எழுந்திருச்சா இந்நேரம் 10 கேள்வி கேட்டிருப்பாரு. சப்பா, இந்த சிபிஐ ஆபீசர் என்ன மாட்டி விட்டுருப்பான். இவன் விட மாட்டான் போல இருக்கே. அடுத்த ராத்திரியில போன் பண்ணி தொந்தரவு கொடுக்கறான். என்ன பண்றது? அந்த லாக்கர்ல அப்படி என்னதான் இருக்கோ, அதை எடுத்து அவன் கையில கொடுத்துட்டோம்னா டார்ச்சர்ல இருந்து தப்பிக்கலாம். ஹிட்லர் ரூம்குள்ளதான் இருக்காரு.
இப்ப எப்படி அதை ஓபன் பண்றது? இனி நல்ல காலம் ராக காலம்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்புறம் அந்த சிபிஐ ஆபீசர் என்ன எம கண்டத்துல விட்டுருவான். இன்னைக்கு அந்த லாக்கரா இல்ல நாமலான்னு பாத்துருவோம். என்னவா இருக்கும் பாஸ்வேர்டு? மறுபடியும் முதல்ல இருந்தா நம்ம டேட் ஆஃப் பர்த் போட்டு பார்ப்போம். 1919 no 2000. ஓபன் ஆகலையே. 0000. ஓ, अंडा का कसम अब का कुसुम இரண்டிட சீசே. ஏய் கேக்காரி கண்ணு தெரியறனால நீ லூசு தான். யோ ஹிட்லர், தூக்கத்துலதான் உளர்னியா? அச்சு மீஞ்சலும் அச்சு. அட பாவி, கஷ்டப்பட்டு லாக்கர் ஓபன் பண்ண. நம்பர் இந்த வாட்டியும் ஞாபகம் இல்லையே. மறுபடியும் லாக்கர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவோமா? தூக்கம் வேற வருதே. ஹாசினி, தூக்கம் தான் முக்கியம். தூங்குற. என்ன ஒரு இருட்டா இருக்கு. இன்னும் ஒரு வேளை விடியலையோ? ஏன் ஹாசினி சீக்கிரமா எழுந்த? 9 மணியா? ஒருவேளை மழை வருதோ? கூலிங் கிளாஸ் போட்டிருக்கோமா? அந்த ஹிட்லரை காணோம். முத தடவையா தரையில படுத்து அப்படியே உருண்டுகிட்டே வெளியே போயிட்டாரா? எப்படியோ கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சதுனால பார்ட்டி கீழே படுத்துருச்சு. தலைகணத்தில் ஆடியவரை தரையில் புரள விட்ட புரட்சி பெண் ஹாசினின்னு நாளை வரலாறு பேசும். வயிற்றுக்குள்ள என்ன ஒரே சத்தம்? ஓ, பசிக்குதா? உனக்கு காஃபி வேணுமா? இதோ சாப்பிட்டுடுவோம். ஐ நில்லு. எங்க போற? காஃபி குடிக்கிறதுக்கு? இப்படியே போனா காஃபி ஊத்த மாட்டாங்க, பால் தான் ஊத்துவாங்க. Why? What do you mean? நீ போட்டிருக்கிறது கண்ணு தெரியாதவளோட வேஷம். இப்படி பப்பற பேன நடந்து போனா மாட்டிக்க மாட்ட? மறந்துட்டேனா? நீ பசி வந்தா ஹீரோயினுங்கிறதையே மறந்துடுற. கரெக்ட். ஐயோ, எனக்கு பசிக்குதே, நான் காஃபி குடிக்கணுமே. என்ன பண்றது? ஆக்சுவலா நீ என்ன பண்ணணும்னா, ஐடியா. மாயா, மாயா கேட்காது. சித்ரா, சித்ரா வரமாட்டா. இப்ப நான் என்னதான் பண்ணணும்? ஒரே வழிதான், கத்து அராஜகம் பண்ணு. ஓகே, இப்ப பாரு. ஐயோ ஐயோ பசிக்குதே. ஐயோ 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 ஐயோ. என்னாச்சு? மாயாவா சித்ராவா? மாயாதா. என்னால முடியலையே, என்னால முடியலையே, என்னால முடியலையே. இப்ப எதுக்கு கத்துற? கண்ணு ஏதோ வலிக்குதா? அம்மா, அப்பா. ஐயோ,
என்னன்னு சொல்லிட்டு தான் புலம்ப. ஐயோ எனக்கு ஒரு காஃபி வேணும். காஃபியா? நீ கத்துனா காஃபி குடுத்துருவாங்களா? ஐயோ இத கேட்க யாருமே இல்லையா? என்ன குடும்பப்படுத்துறாங்களே இந்த குடும்பமே. எங்க போயிட்ட ஏஜே? ஏஜே போட்டுடும். ஏஜே எங்க போயிட்ட? காஃபி தானே, போய் எடுத்துட்டு வரேன். என்ன காப்பாத்துங்க. போ. காஃபி வரலையே. வெயிட் பண்ணு. ஆபரேஷன் சக்சஸ். இந்த கேக்கு காரிக்கு கண்ணு தெரியாம போனாலும் போச்சு, பண்ணு வேணும் வேணும் வேணும்னு என் உயிரை எடுக்கிறான். ஐயோ, எவ்வளவுலாம் என் கையால காஃபி போடணுமா? என்ன பண்றது? போடுறேன். அள்ளி மலர் கொடி அங்கதமே, ஒட்டார ஒட்டார சந்தனமே, உள்ள மலர் கொடி முத்தாரமே, எங்கூரு குத்தாலமே. அக்கா, யாருக்குக்கா காஃபி போட்டுட்டு இருக்கீங்க? அடடா, இவ வேற வந்துட்டாளே. ஹாசனுக்கு தான் காஃபி போடுறேன்னு சொன்னா பயங்கரமா கலாய்ப்பாளே. என்ன பண்ணலாம்? ஏஜேக்கு. ஏஜேக்கா, அப்ப நான் போடுறேன். போடு. அப்பாடா. எங்கூரு குத்தாலமே. உனக்கு வேணுமா? சக்கரை இவ்வளவு போதும்ல? ஓகே. குட் மார்னிங். ஒரு டீ. டீயா? காஃபி கேட்டதால சொன்னாங்க. காஃபியா? யாரு? ஹாசினிக்கு. ஹாசினிக்கா? சரி கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். இந்தாங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. முள்ள மலர் கொடி முத்தாரமே, எங்கூரு. காஃபி ஸ்மெல் செம்மையா இருக்கே. காஃபி வந்துடுச்சா? தேங்க்ஸ் ஏஜே. ஏய், உனக்கு எப்படி தெரியும் நான் தானே? அது மாயாவோ சித்ராவோ வந்தா பர்ஃபியூம் வாசனை வரும், வளையல் சத்தம்லாம் கேக்கும். இங்க மட்டும்தானே இந்த ரூம்குள்ள பூனை மாதிரி வருது. அது வச்சுதான் கண்டுபிடிச்சேன். சரி, இந்த காஃபி குடி. ஆனா பெட்ல கொட்டாம குடிக்கணும். ஓகே. क्या हुआ? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, காஃபி குடி. ஊச்சு. நைஸ் காஃபி. யப்பா. என்ன பண்றீங்க? கிளம்புற ரெஸ்டாரண்ட்டுக்கு. அப்படின்னா வெளியே கிளம்புறீங்களா? ஆமா, ஏன்? அப்போ எனக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா? எதுக்கு? அதான் வீட்ல மாயா சித்ரா எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. என்ன ரூம்குள்ள அடைச்சு வச்சுட்டு நீ மட்டும் வெளியே போய் ஜாலியா சுத்தலான்னு பாக்குறியா? இரு நான் பிரஷ் பண்ணணுமே. ஆசினி, இத பாரு. டூத் பிரஷ் உன் முன்னாடியே இது இருக்கு, வாஷ் பேஷன் இருக்கு, பிரஷ் பண்ணிக்கோ. நானே பல்ல தேய்ச்சுக்கணுமா? உன்னை அப்படி விட்டுறேன் நான் சாதாரணமா? ஏய் 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 ஏய், என்ன பண்ற?
இது என்ன டூத் பிரஷா ஃபேஸ் பிரஷா? நல்ல வேலை இன்னும் பேஸ்ட் கூட போடல இதுல. எனக்கு வாய் எங்க இருக்குன்னே தெரியல, அதான் முகத்துல பிரஷ் பண்ணிட்டேன். அது எப்படி? கண் தெரியலன்னா வாய் எங்க இருக்குன்னு கைக்கு தெரியாதா? அப்போ காஃபி குடிக்கும் போது மட்டும் கரெக்டா கை வாய்க்கு போச்சு, அப்போ மட்டும் ஏன் காது கிட்ட போல? சொல்லி காட்டுறீங்களா? என் கண்ணை நாசம் பண்ணதும் இல்லாம கேள்வி வேற கேக்குறீங்க. நான் எப்படியோ பிரஷ் பண்ணிக்கிறேன், நீங்க போங்க. நீங்க போய் சந்தோஷமா ஊரை சுத்துங்க. கொஞ்சம் வாய் மூடுமா? சரி சாரி, நானே பிரஷ் பண்ணி விடுறேன். இப்படி வாடி வழிக்கு. வாய தர. இப்பதான் வாய மூடுன்னு சொன்னீங்க, இப்ப தரேன்றீங்க. வாய் திறந்தா தானே நான் பிரஷ் பண்ண முடியும். ம், ஆ. வாய தர. இன்னும் நல்லா பிரஷ் பண்ணுங்க. பிரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது வாய் பேசக்கூடாது. சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு பிரஷ் பண்ணி விட்டாங்களா, அதுக்கப்புறம் நீங்க தான் எனக்கு பிரஷ் பண்ணி விடுறீங்க. இப்ப நான் பிரஷ் பண்ணட்டுமா இல்ல நீ பேசுறீ? பண்ணுங்க பண்ணுங்க. ஆ. ஆ. உங்க முன்னாடி ரொம்ப போய் ஏய், என்ன அசிங்கமா பேசுற?